ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எனக்கு வந்து சில மெசேஜஸ் வந்துருந்துச்சு. லைக் டாபிக் எங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்படி பண்ணணும், அண்ட் இந்தியாவில் எப்போல்லாம் நடக்கும் அப்படி சொல்லிட்டு நிறைய நிறைய எல்லாம் ஒரு கொஞ்சம் வந்துருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி ஐ ஹவ் மேட் வீடியோஸ் அபவுட் டாபிக். ஸோ ஐ ஹவ் அப்லோடட் இட் பிஃபோர். ஆனால் அது எப்படி இருக்கும்னா, ஜஸ்ட் டாபிக் எங்கே படிக்கணும், எந்த மாதிரியான ரிசோர்ஸஸ் நான் யூஸ் பண்ணேன், ஸோ இதை மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இருந்துச்சு. மெயினாக வந்து நம்ம இந்தியன் பீப்புள்ஸ் லைக் இந்தியாவில் இருக்கவங்களுக்கு எங்கே வேர் வென் அண்ட் ஹவு டு அப்ளை அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. எப்படி பண்ணணும் அப்படி சொல்லிட்டு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து எப்போல்லாம் வந்து கொரியாவில் நடக்கும் அப்படின்றத வந்து நான் இப்போ வந்து இந்த வீடியோ பாருங்கள். லைக் நான் அதில் வந்து அட்டாச் பண்ணுறேன். இல்லை இந்தியாவில் வந்து இப்போ 2026ஓட ஷெடியூல் வந்து போட்டுட்டாங்க. ரொம்ப நாள் ஆச்சு, போட்டே 1 மந்த் மேலே ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து நான் இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இப்போ என்னென்னா, இங்கே அந்த கொரியா அண்ட் ஓவர்சீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்க இடத்துல எங்கெல்லாம் ஓவர்சீஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து ஓவர்சீஸாக நடக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓவர்சீஸ்னால் மற்ற கண்ட்ரீஸ்லேயும் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து இந்த இதில் வந்து எத்தனை டைம்ஸ் இருக்கோ, எங்கெல்லாம் ஓவர்சீஸ் இருக்கோ அதில் எல்லா டேஸ்லேயுமே வந்து இந்தியாவில் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பண்ண வரைக்குமே வந்து நிறைய ஒவ்வொரு வருஷமும் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓவர்சீஸில் வந்து நிறைய ஓவர்சீஸ் இருக்கும். லைக் ஐ திங்க் வருஷத்தில் 6 இருக்கும். 6ல் வந்து இந்தியாவிலன்னு பார்த்திங்கன்னா வெறும் 2 வாட்டி தான், வருஷத்துக்கே 2 வாட்டி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் மேபி மேக்ஸிமம் 2 to 3 டைம்ஸ் தான் இருக்கும். அது மாதிரி ஃபுல்லாக 6 டைம்ஸ் இருந்துச்சுன்னா 6 டைம்ஸ்லாம் இருக்காது. அண்ட் இன்னொரு விஷயம், இது வந்து டாபிக் ஷெடியூல் ஃபார் 2026 வந்து எப்போல்லாம் இருக்கும் அப்படின்னு. இப்போ வந்து எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு வந்து இதை வந்து யார் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, எம்பசி கொரியன் கல்ச்சர் சென்டர் இந்தியா அப்படி சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அங்கே தான் எப்போவுமே வந்து லைக் எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு ஒரு 2 months முன்னாடி 2 months ஆமாம், எக்ஸாம் வந்து இப்போ அக்டோபர் அப்படின்னா அவங்க வந்து ஜூலையில் ரிலீஸ் பண்ணுவாங்க, நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க ரிலீஸ் பண்ண 1 வீக்கில் இருந்தே வந்து நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி இருக்குன்னா, கூகுள் ஃபார்ம் தான் இருக்கும். அதுவும் வந்து லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கும். லிமிட்டட் சீட்ஸ்னால் லைக் 3 சென்டர்ஸ் இருக்குது. டெல்லி, பெங்களூர் அண்ட் மணிப்பூர். அண்ட் இப்போ புதுசாக பூனேலையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ டெல்லியில் மட்டும்தான் வந்து கொஞ்சம் அதிகமான சீட்ஸ் இருக்கும். மற்ற எல்லா இடத்துலையும் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் சீட்ஸில் வந்து லிமிட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஐ திங்க் 100 சீட்ஸ் தான் இருந்துச்சுன்னா ஃபார்ம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாகிடும். அண்ட் ரொம்ப நிறைய காம்படிஷன் இருக்கிறதுனால நீங்கள் வித்தின் செகண்ட்ஸில் லைக் எப்போவும் வந்து 9:30 கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 9:30 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 9:35 9:38 ஃபார்ம் 100 சீட்ஸும் ஃபுல்லாகிடும். ஸோ அதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ரொம்ப சீக்கிரமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சதுக்கப்புறம் அவங்கவுங்க ஃபார்மை ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பேமெண்ட் ரிசிப்ட் கொடுப்பாங்க. ஸோ பேமெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு மெயில் வந்தால் தான் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அன்றைக்கி பேமெண்ட் நீங்கள் பண்ணுறதுக்கு ஃபெயில் ஆகிட்டிங்க, லைக் அவங்க ஒரு டைம் டெட்லைன் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே பண்ணலன்னா அண்ட் உங்களால் அந்த எக்ஸாம் எழுத முடியாது. அப்புறம் வந்து டாப்பிக்கோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து டாபிக் 2 எடுக்கிறதா இருந்தீங்கன்னா 1200 இருக்கும். நான் டாபிக் 1 இருந்தால் 1200, டாபிக் 2 இருந்தால் 1300, ரெண்டும் சேர்ந்துனா 2500 வரும். ஸோ இதுதான் வந்து இப்போ வரைக்கும் இருக்கிற டாபிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. அண்ட் தென் அப்புறம் வந்து உங்களோட டைம் லைக் ஹால் டிக்கெட் எப்போ வரும்னா, எக்ஸாமுக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும். ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் தான் வந்து நடக்கும். மெயினாக கூகுள் ஃபார்ம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, லைக் சில பேர் வந்து சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. என்னென்னா, நீடு தான் வந்து இந்த கொரியன் லாங்குவேஜ் எக்ஸாம் வந்து டாபிக் வந்து கண்டக்ட் பண்ணுறவங்க. அதனால் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, டைரெக்டாக நீடில் போய் வந்து அப்ளை பண்ணுவாங்க. நீடில் வந்து அப்படி அப்ளை பண்ண முடியாது. லைக் நீடோட வெப்சைட்டில் போய் ஸ்டடி இன் கொரியா வெப்சைட்டில் போய் பண்ணுவாங்க.
பண்ணுவாங்க. அத அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒன்லி ஃபார் ஸ்டூடண்ட்ஸ், ஒன்லி ஃபார் பீப்பிள்ஸ் ஹூ ரிசைடிங் இன் கொரியா. கொரியால இருக்கவங்களால மட்டும் தான் அதில போய் பண்ணணும். இந்தியால இருக்கிறவங்க வந்து அதில பண்ண முடியாது. ஸோ அதில போய் பண்ணி லைக் அதில ஏன்னா லாஸ்ட் டைம் என்னோட ஃப்ரெண்டு இந்த தப்பு பண்ணாங்க. அவங்களுக்கு தெரியாததுனால. ஸோ அத பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து நான் வந்து என்னென்ன இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து போடுறேன். ஸோ 2 இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அந்த 2 இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அண்ட் என்னையும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா, நானும் வந்து இதை மாதிரி ஷெட்யூல்ஸ் எல்லாம் வந்து அப்பப்போ நான் ஸ்டோரியில் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ தட் நீங்கள் வந்து கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கலாம் எந்தெந்த டைம் அப்படி சொல்லிட்டு. அண்ட் தென் அப்புறம் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் எப்போனா, ஃபார்ம் லைக் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஃபோட்டோ காப்பி மீன்ஸ் லைக் ஒரு பிடிஎஃப் ஆர் இமேஜாக வந்து ஒன்று வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட சிக்னேச்சர் இதையும் வச்சுக்கோங்க. அண்ட் தென் பாஸ்போர்ட் வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட்டை வந்து ஒரு இமேஜ் ஆர் பிடிஎஃப் மாதிரி ஏதோ ஒன்று போட்டு வச்சுருக்கோங்க. அண்ட் தென் ஆதார் கார்டு இது எல்லாமே கன்ஃபார்மாக வச்சுக்கோங்க. இது 4மே வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் என்னாச்சுன்னா, நான் வந்து 3 டைம்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். 2 டைம் அட்டெண்ட் பண்ணுற வரைக்கும் எனக்கு வந்து ஃபோட்டோ, சிக்னேச்சர் அண்ட் பாஸ்போர்ட் ஏதாச்சும் ஒரு நேஷ்னல் ஐடி இருந்தால் போதும் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஆனால் போன வாட்டி என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நான் வந்து ப்ரிப்பரே பண்ணலை. பட் சடனாக வந்து அவங்க ஃபோட்டோ ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க. அப்புறம் சிக்னேச்சரோடது கேட்டிருந்தாங்க. சிக்னேச்சரோட இமேஜ் கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் பாஸ்போர்ட் அண்ட் ஆதார் கார்டு 4 கேட்டிருந்தாங்க. ஸோ பி கேர்ஃபுல். இது 4மே எதுக்கும் வச்சுக்கோங்க. அவங்க அந்த ஃபார்மில் எது இருக்கோ அதை ஃபில் பண்ணிடுங்க. அண்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் பண்ணுங்கள். அதேமாதிரி ஸ்பீடாகவும் பண்ணுங்கள். ரொம்ப லைக் வித்தின் மினிட்ஸில் நான் சொல்கிறேன், ஐ எம் ஷுர் அது வந்து 8 to 9 மினிட்ஸில் ஃபில் ஆயிரும். ஸோ ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும் நீங்கள். அண்ட் பதட்டப்படாமல் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டைமிங் ஒரு 4 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. 4 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ஃபார்ம் பெருசாக எதுவுமே இருக்காது. உங்களோட இங்கிலீஷ் நேம் இருக்கும். உங்களுக்கு கொரியன் நேம் வேணும்னா கொரியன் நேம் கொடுங்க. இல்லைனா இங்கிலீஷ் நேமே கொடுக்கலாம். அப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. உங்களோட அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. பின்கோட் கேட்டிருப்பாங்க. அப்புறம் டாபிக் வந்து எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படி கேட்டிருப்பாங்க. டாபிக் வந்து எதுக்கு எடுக்கிறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அண்ட் தென் இந்த இமேஜஸ்லாம் இருக்கும். அப்புறம் வந்து லைக் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கான சில அக்ரி டிஸ்அக்ரி அது இருக்கும். அது அவ்வளோதான் இருக்கும். மிஞ்சி போனால் அவ்வளோதான் இருக்கும். 2 பேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளோ தான். ரொம்ப பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். நீங்கள் எதுவும் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆன்லைனா ஆஃப்லைனா அப்படின்னா லைக் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் ஆன்லைனில் தான் இருக்கும். லைக் நான் சொன்ன மாதிரி கூகுள் ஃபார்ம் அண்ட் லைக் எக்ஸாம்ஸ் வந்து ஆஃப்லைன். நீங்கள் சென்டர்ஸ் போய் தான் எழுதுற மாதிரி இருக்கும். அண்டு வந்து 2 டைப் ஆஃப் இருக்குது. பிபிடி அண்ட் ஐபிடின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பிபிடின்னா பேப்பர் பேஸ்டு, ஐபிடினா இன்டர்நெட் பேஸ்டு. இன்டர்நெட் பேஸ்னால் எல்லாமே நீங்கள் கம்ப்யூட்டரில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஐபிடியுமே நீங்கள் வந்து சென்டரில் போய் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சென்டரில் லைக் நீங்கள் பேப்பரில் எழுதுறதுக்கு பதிலாக வந்து கம்ப்யூட்டர் எழுதுங்க. இதுதான் 2த்துக்கும் டிஃப்ரென்ஸ். ஆனால் 2மே வந்து ஒரு சென்டரில் போய் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்தியாவில் வந்து ஐபிடின்னு கொண்டு வந்திருக்காங்களா எனக்கு வந்து தெரியல. இந்த வருஷம் வந்து பார்த்தா தான் தெரியும். இது வரைக்கும் வந்து பிபிடி மட்டும்தான் இந்தியாவில் இருந்துச்சு. ஐபிடி வந்து கொரியாவில் மட்டும்தான் இருந்துச்சு. அண்ட் இது வந்து ஐபிடி வந்து மற்ற ஓவர்சீஸும் கொண்டு வரணும் அப்படி சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அது இன்னும் அஃபிஷியலாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்களா என்ன அப்படி சொல்லிட்டு தெரில. ஸோ அதை மாதிரி ஏதாச்சும் அப்டேட் இருந்துச்சுனாலும் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, டாபிக் வந்து நீங்கள் வந்து டாபிக் ஃபார்ம் வந்து டாபிக் 1, டாபிக் 2 2ம் எழுத போகிறீங்கன்னா 2 ஃபார்மும் ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு விடக்கூடாது. 2 ஃபார்மும் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் வந்து 2 வாட்டி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் கேன்சல் ஆகிடும். மொத்தமே கேன்சல் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டும். லைக் நம்ம கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் காட்டும்ல, யூ ஹேவ் சப்மிட்டட் யுவர் ஃபார்ம் சம்திங் லைக் தட் அப்படி காட்டும்ல. ஸோ அதை வந்துட்டு விட்டுருங்க. இன்னொரு வாட்டி பண்ணிங்கன்னா சான்ஸ் வந்து மிஸ் ஆயிரும். அண்ட் ஒரு சென்டர் தான் சூஸ் பண்ணணும். 3 இல்லை 4 சென்டர் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு சென்டர் சூஸ் பண்ணுங்கள், சப்மிட் பண்ணுங்கள். ஒன்றில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இன்னொன்றுலேயும் போய் பண்ணிங்கன்னா அப்போவும் லைக் 2 இதில் இருந்துச்சுன்னா கேன்சல் ஆயிரும். ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுட்டு பண்ணுங்கள். அண்ட் டாபிக் வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான டைம்ஸ் தான் நடத்துகிறாங்க. லைக் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அண்ட் சான்ஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணி மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன்.
அப்புறம் வந்து எக்ஸாம் அப்போ வந்து நீங்க உங்களோட இது எடுத்துக்கோங்க. லைக் ஹால் டிக்கெட் ரொம்ப முக்கியம். அண்ட் தென் உங்களோட எதுக்கும் வந்து நான் என்ன பண்ணேன்னா, நான் ஆதார் கார்டும் வச்சிருந்தேன். அப்புறம் வந்து பாஸ்போர்ட்டும் வச்சிருந்தேன். ஸோ எதுக்கும் சேஃப்டிக்கு 2மே எடுத்துட்டு போங்க. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, அவங்க வந்து எப்பவுமே பென், பென்சில் எதுவுமே நீங்க கொண்டு போகக்கூடாது. ஒரு கரெக்டர் இருக்கும். அந்த கரெக்டர் கூடயுமே எடுத்துட்டு போ வேண்டாம். அவங்க சொல்லியிருப்பாங்க. அ ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் லைக் ஹால் டிக்கெட்ல சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி இதெல்லாம் நம்மளே எடுத்துட்டு வரணும் அப்டின்ட்டு. ஆனா, அது அவங்களே ப்ரொவைட் பண்ணிருவாங்க. நீங்க எதுவுமே எடுத்துட்டு போற மாரி இருக்காது. எக்ஸாம் ஹாலுக்குள்ள போம்போதே உங்களுக்கு வந்து எதுவுமே அலோட் கிடையாது. ஹால் டிக்கெட் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன், ஐடி தவிர வேற எதுவுமே எடுத்துட்டு போகக்கூடாது. ஸோ, அது பார்த்துக்கோங்க. அண்ட் டைமிங்க்கு கரெக்ட்டா லைக் என்டர் ஆகுங்க. 1/2 மணி நேரத்துக்கு, 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போங்க. ஸோ, தட் இஸ் ஸோ தட்ஸ் ஆல். லைக் இன்ஸ்டாகிராம்லயும் என்னைய ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வந்து டாபிக் அண்ட் ஜிகேஸ் ஓட அப்டேட்ஸும் நான் அப்பப்போ எப்போல்லாம் எனக்கு தெரியுதோ நான் அப்போல்லாம் அதையும் குடுப்பேன். ஸோ பாய். See you in the next video.